இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. என் மகன்களின் சொத்து சட்டவிரோதமானது என MACC கூறவில்லை. டாக்டர் மகாதீர் தனது மகன்களின் சொத்து சட்டவிரோதமானது என MACC எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் கூறவில்லை என முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்தார். தனது மகன்களான தான்ஸ்ரீ, மொக்சானி மற்றும் மிர்சான் ஆகியோரின் அறிவிப்புகளில் நிறுவனம் திருப்தி அடைந்துள்ளதாக MACCயின் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி முன்பு கூறியதாக டாக்டர் மகாதீர் சுட்டிக்காட்டினார். மொக்சானி மொத்த சொத்துக்களை சுமார் 1 பில்லியன் ரிங்கெட் என்றும், தனிப்பட்ட மதிப்பு 316 மில்லியன் ரிங்கெட் என்றும், மிர்சான் மொத்தம் 246.2 மில்லியன் ரிங்கெட் சொத்துக்களை 120 மில்லியன் ரிங்கெட் என்றும் அறிவித்ததாக முன்னர் தெரிவிக்கப்பட்டது. கடந்த வாரம் மொக்சானி மற்றும் மிர்சான் தங்கள் சொத்துக்கள் தெளிவற்ற அல்லது சட்டவிரோத வழிகளில் பெறப்பட்டதாக நிரூபிக்கப்பட்டால் அதை அரசாங்கத்திடம் திருப்பி தர வேண்டும் என்று அன்வார் கூறியதாக செய்திகள் வெளியாகின. பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது மகன்களின் சொத்து மதிப்பு குறித்து கூறியதற்கு நேற்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் மகாதீர் கேள்வி எழுப்பினார். இந்த செல்வத்தின் ஆதாரங்கள் அறியாமல் அசாம் திருப்தி அடைந்தாரா என்று அவர் வினவினார். அவசரமாகவே எதிர் திசையில் வாகனம் ஓட்டி சென்ற 23 பேருக்கு சம்மன். ஜாலான் மகோதா செராசில் சாலையில் எதிர் திசையில் வாகனம் ஓட்டி சென்ற 23 ஓட்டுநர்களுக்கு அபராத நோட்டீஸ் வெளியிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சாலை போக்குவரத்து துறையான JPJ நேற்று நடத்திய சோதனையில் அவர்கள் சிக்கினர். காலை 6 மணி தொடங்கி 3 மணி நேரங்களுக்கு நடைபெற்ற அச்சோதனையில் 54 வாகனங்கள் பரிசோதிக்கப்பட்டன. அவற்றில் எதிர் திசையில் ஓட்டியதற்காக 23 ஓட்டுநர்களுக்கும், காலாவதியான வாகனம் ஓட்டும் உரிமத்தை வைத்திருந்த குற்றத்திற்காக 2 ஓட்டுநர்களுக்கும், வாகன காப்பீடு வைத்திராத 2 வாகன ஓட்டிகளுக்கும் நோட்டீஸ் வழங்கப்பட்டன. முன்னதாக சாலை ஒன்றின் எதிர் திசையில் ஏராளமான வாகனங்கள் நின்றதால் வாகனம் ஓட்டி ஒருவர் ஹாரன் சத்தம் எழுப்பிய 54 வினாடி வீடியோ வைரலானது. சம்பந்தப்பட்ட வாகன ஓட்டிகளின் பொறுப்பற்ற செயலால் அப்பாதையில் நெரிசல் ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. JPJ கேட்டதற்கு அவசரமாக செல்ல வேண்டியிருந்ததால் எதிர் திசையில் போனதாக அவர்கள் காரணம் கூறினர். பேருந்து விபத்தில் ஆசிரியர் 3 மாணவர்களுக்கு காயம், பேருந்து ஓட்டுநருக்கு 7 நாட்கள் சிறை, 8000 ரிங்கெட் அபராதம். கிளான் ஆற்று படுகையில் பிரச்சனையாக உருவெடுக்கும் தூக்கி வீசப்பட்ட பழைய ஜீன்ஸ்கள், ஸ்லாங்கூர் எக்ஸ்கோ கவலை. கிளான் ஆற்றில் பல்வேறான குப்பைகள் இருப்பது நமக்கு தெரியும். மெத்தைகள் தொடங்கி டயர்கள், சைக்கிள்கள் மற்றும் பழைய கார்கள் போன்ற விஷயங்கள் அங்கு தூக்கி வீசப்படுகின்றன. ஆனால் அந்த ஆற்று படுகையை மிகவும் பாதிப்பாக விளங்குவது தூக்கி எறியப்பட்ட பழைய ஜீன்ஸ்கள் தான் என்கிறார் வசதி கட்டமைப்பு மற்றும் விவசாய துறைகளுக்கான ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ இல்ஹாம் அசீம். இதற்கு காரணம் ஜீன்ஸ் கால் சட்டை சுருக்கமடைந்து ஆற்றுப்படுகையில் குப்பைகளை அகற்ற பயன்படும் கட்டர், உறிஞ்சி இயந்திரங்களை சேதப்படுத்துகின்றன. எனவே தேவையற்ற உங்களின் ஜீன்ஸ் கால் சட்டைகளை ஆறுகளில் தூக்கி எறிய வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார். வேறெங்கும் இல்லாமல் குப்பை தொட்டிக்குதான் அவை செல்ல வேண்டும் என்றார் அவர். SUV வாகனத்தில் இறந்த நிலையில் மீட்கப்பட்ட ஆடவர் கழுத்து பகுதியில் சீட் பெல்ட்டின் அடையாளங்கள். UPM எனப்படும் மலேசிய புத்ரா பல்கலைக்கழகத்தில் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டி 3 மாணவர்கள் மற்றும் 1 ஆசிரியருக்கு காயம் ஏற்படுத்தியதற்காக மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட பேருந்து ஓட்டுநருக்கு 7 நாட்கள் சிறை தண்டனையும் 8000 ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்பட்டது. 44 வயதான முகமது ஹமீர் மஸ்ருடின் அபராத தொகையை செலுத்த தவறினால் கூடுதலாக 7 மாத சிறை தண்டனையை அனுபவிக்கும்படி மாஜிஸ்ட்ரேட் நூர் நாஸ்தாசியா மஹருதீன் தெரிவித்தார். பொதுமக்களுக்கு ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டியதாக ஹமீர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி மதியம் 12:18 மணிக்கு ஜாலான் பெர்சிகாரான் யூனிவர்சிட்டி 1 UPMல் அவர் இக்குற்றத்தை புரிந்ததாக 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு 42 ஒன்றின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டார். அலட்சியத்துடனும் மிகவும் வேகமாகவும் மற்றும் ஆபத்தான முறையில் ஓட்டுநர் பேருந்து ஓட்டியதில் அந்த பேருந்து ஒரு மரத்தில் மோதியதில் 3 சிறார்களும் 1 ஆசிரியரும் காயமடைந்ததால் அவருக்கு கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும் என இதற்கு முன்பு அரசு தரப்பு துணை வழக்கறிஞர்
நூரிகான் சியாஃபுடின் முகமது ராசி நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். பத்துமலையில் 2025 ஆண்டுக்கான சமயம், பரதநாட்டியம், வயலின், வீணை, விசைப்பலகை இசை இலவச வகுப்பு தொடக்கம். உடனே பதியுங்கள். வருகின்ற ஆகஸ்ட் 16 முதல் பத்துமலையில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் கலாச்சார நிலையத்தில் டத்தோ சிவகுமார் தலைமையிலான டிஎஸ்கே குழுமத்தின் ஏற்பாட்டிலும் கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் ஆதரவிலும் 2025 ஆண்டிற்கான புதிய இலவச இந்திய கலாச்சார வகுப்புகள் தொடங்கப்பட உள்ளன. ஆண்டுதோறும் இந்திய மாணவர்களின் நலனுக்காக ஏற்பாடு செய்யப்படும் இந்த வகுப்புகளில் கலந்து நன்மையடைந்த மாணவர்கள் பலர் இன்று நன்னிலையில் இருக்கின்றனர். அவ்வகையில் இளைய தலைமுறையினருக்கு நமது கலை கலாச்சாரங்களை எடுத்துரைக்கும் வகையில் இவ்வாண்டும் தேவாரம் மற்றும் சமய வகுப்பு, பரதநாட்டியம், வயலின், வீணை மற்றும் விசைப்பலகை பயிற்சி வகுப்புகள் முற்றிலும் இலவசமாக மீண்டும் தொடங்கப்பட உள்ளன. இந்திய சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டும் வருங்கால சந்ததிகள் கலாச்சார பற்றுதலோடு வளர வேண்டும் என்ற நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த இலவச வகுப்புகளில் 7 முதல் 15 வயதிற்கு உட்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள ஊக்குவிக்கப்படுகிறார்கள். பெட்ரோலிங் ஜெயா போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளின் அதிரடி நடவடிக்கை. 18 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல். கடந்த சனிக்கிழமை பெட்ரோலிங் ஜெயாவில் போக்குவரத்து போலீஸ் துறையினர் ஸ்லாங்கூர் சுற்றுச்சூழல் துறையுடன் இணைந்து மேற்கொண்ட அதிரடி சோதனையில் 18 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் பல்வேறு குற்றங்களுக்காக 101 சம்மன்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று பெட்ரோலிங் ஜெயா மாவட்ட காவல்துறை தலைவர் ஷாருல் நிசாம் ஜாஃபர் கூறியுள்ளார். இந்நடவடிக்கையில் பதிவு செய்யப்பட்ட குற்றங்கள் அனைத்தும் சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சாலை பயனர்கள் அதிகாரிகள் நிர்ணயித்த போக்குவரத்து விதிமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று ஷாருல் நிசாம் கூறியுள்ளார். ஆகஸ்ட் மாதத்தில் பெய்த கடும் மழையால் ஹாங்காங்கில் கடும் பாதிப்பு. ஹாங்காங்கிலும் தென் சீனாவின் பேர்ல் ரிவர் டெல்டாவை சுற்றியுள்ள உயர் தொழில்நுட்ப நகரங்களிலும் நேற்று வரலாறு காணாத மழை பெய்ததால் மருத்துவமனைகள், பள்ளிகள் மற்றும் நீதிமன்றங்கள் மூடப்பட்டன. பிற்பகல் 2 மணிக்கு ஹாங்காங்கில் 350 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக மழை பெய்ததாக வானிலை அதிகாரிகள் தெரிவித்தனர். 1884 ஆண்டுக்கு பிறகு ஆகஸ்ட் மாதத்தில் அதிகமான மழை பொழிவு இதுவாகும். முன்னாள் பிரிட்டிஷ் காலனியில் செங்குத்தான மலைப்பகுதிகளில் இருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதையும், ஹாங்காங்கின் பல அடுக்கு நகர காட்சியை இணைக்கும் பல படிக்கட்டுகளில் இருந்து வேகமாக ஓடும் வெள்ள நீர் காரணமாக வானிலை ஆய்வு மையம் கடுமையான மழை எச்சரிக்கையை மாலை 5 மணி வரை நீட்டித்துள்ளது. ஹாங்காங்கின் மிகப்பெரிய மருத்துவமனைக்கு வெளியே நீர் கணுக்கால் உயரத்திற்கு உயர்ந்ததோடு கனமழை காரணமாக நகரம் முழுவதும் மருத்துவமனைகளை மூடுவதாக மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்தனர். அதிக மழை மற்றும் பேரழிவு தரும் வெள்ளம் சீனாவின் பெருநிலத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு பெரும் சவால்களை ஏற்படுத்தியுள்ளது. மிருக காட்சி சாலை விலங்குகளுக்கு தேவையற்ற செல்ல பிராணிகளை உணவாக வழங்குவேன். டென்மார்க் மிருக காட்சி சாலை கோரிக்கை. டென்மார்க் வடக்கு பகுதியில் உள்ள மிருக காட்சி சாலை நிர்வாகம் தங்கள் மிருக காட்சி சாலையில் இருக்கும் மாமிச உண்ணி விலங்குகளுக்கு வீடுகளில் இருக்கும் தேவையற்ற செல்ல பிராணிகளை உணவாக வழங்க வேண்டும் என்று பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. விலங்குகளின் இயற்கை உணவு சங்கிலியை பின்பற்றும் நோக்கில் இந்த கோரிக்கை அமைந்துள்ளது என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த கோரிக்கை சமூக வலைதளத்தில் வைரலாகி கண்டனங்கள் வலுத்துள்ள நிலையில் ஆதரவு தெரிவித்தும் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர். கோழிகள், முயல்கள் மற்றும் பன்றிகள் போன்ற பிராணிகளை தாங்கள் எதிர்ப்பதாக மிருக காட்சி சாலை நிர்வாகத்தினர் குறிப்பிடத்தக்கது. பயிற்சி பெற்ற ஊழியர்களால் கருணை கொலை செய்யப்பட்ட பிறகே ஆசிய சிங்கம், ஐரோப்பிய லிகன்ஸ் மற்றும் சுமத்ரன் புலி போன்ற மாமிச உண்ணி விலங்குகளுக்கு உணவாக அந்த செல்ல பிராணிகள் வழங்கப்படும் என்றார் அவர். மிருக காட்சி சாலையின் அந்த பொது வேண்டுகோள் இணையத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது.